ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான நட் லட்டு பண்ணலாம். என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளரிக்காய் விதை எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய் விதை வந்து இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பூசணிக்காய் விதையும் நாட்டு மருந்து கடையில், இல்லைன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். பாதாம் வந்து முழு பாதாம் எடுத்திருக்கேன். காஞ்ச திராட்சை வந்து ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கருப்பு திராட்சை போடுறதுனாலும் நீங்கள் போடலாம். முந்திரி வந்து முழு முந்திரி எடுத்திருக்கேன். நீங்கள் உடைச்ச முந்திரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அக்ரூட் சொல்லுவாங்க, வால்நட். இது வால்நட் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். பேரிச்சம்பழம் வந்து பிளாக் டேட்ஸ் எடுத்திருக்கேன். பிளாக் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அயன் கண்டென்ட் நிறைய இருக்கும். ஹீமோக்ளோபின் வந்து லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி பேரிச்சம்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். அது உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து இதுவாக இருக்காது, எண்ணெய் தடவின மாதிரி இருக்கும். இந்த பேரிச்சம்பழத்தில் மேலே இருக்க இந்த பக்கெல்லாம் எடுத்து போட்டுட்டு கொட்டையை எடுத்துட்டு வெறும் சதையை மட்டும்தான் எடுக்க போகிறோம் நம்ம. ஏன்னா நான் வந்து எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சீடு உள்ளது தான் வாங்குவேன். இதை மிக்சியில் போட்டு நீங்கள் வந்து இது பண்ண வேணாம், கிரைண்ட் பண்ண வேணாம். இந்த மாதிரி இந்த பேரிச்சம்பழத்தை நீங்கள் கையால் இப்படி நசுக்குனாலே நல்லா வந்து உங்களுக்கு வந்து இதை மாதிரி ஸ்மாஷ் பண்ணிடலாம். இந்த பேரிச்சம்பழம் வந்து உங்களுக்கு கையில் நசுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குழஞ்சி வந்துடும் உங்களுக்கு. அதனால தான் இந்த பிளாக் டேட்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த பேரிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பு சத்தும் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கருப்பு பேரிச்சம்பழத்தில். இது மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஒரு லட்டு பிடிக்கிறதுக்கு இதுதான் உங்களுக்கு பைண்டிங்காக இருக்கும். முந்திரி பருப்பு, அதே மாதிரி வந்து பாதாம், வால்நட் எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கோங்க. நெய் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் விட்டால் போதும். நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா நட்ஸையும் போட்டு லைட்டாக வந்து நம்ம வதக்கணும். நீங்கள் வந்து காஞ்ச திராட்சையும் பூசணிக்காய் விதை, வெள்ளரிக்காய் விதை கடைசியாக போட்டுக்கிட்டா போதும். இது வந்து நம்ம வந்து ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் சூடானால் போதும். ஏன்னா கெட்டு போகாமல் இருக்கணுன்றதுக்காக லைட்டாக அதை வதக்கிட்டு அந்த வாசனையாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து இந்த வதக்கின நட்ஸ் வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையால் பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, உங்களுக்கு அந்த பேரிச்சம்பழம், அது எல்லாத்தையும் இதை ஒன்றோட மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்லேயே உங்களுக்கு வந்துடும். ஏன்னா இந்த பேரிச்சம்பழம் தான் உங்களுக்கு வந்து அந்த நட்ஸோட ஒட்டுறதுக்கு வந்து பைண்டிங்க்கு உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் பாருங்கள் பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு சூப்பராக வந்துருச்சுன்னு. இதை மிக்சியில் போட்டு அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் மாறும். இது வந்து ஒரு பருப்போட டேஸ்ட் நல்லா தெரியும். இதில் வந்து பூசணிக்காய் விதை ஆட் பண்ணியிருக்கேன் நான். பூசணிக்காய் விதை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தூக்கம் வந்து உங்களுக்கு நல்லா வரும். அதாவது சில பேருக்கு வந்து இந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் விதை சாப்பிட சாப்பிட நல்ல தூக்கம் வரும். ஏன்னா அதில் பொட்டாசியம் அண்ட் மெக்னீஷியம் வந்து நிறைய இருக்குது. வெள்ளரிக்காய் விதையும் பூசணிக்காய் விதையும் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாதாம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்னீஷியம் பொட்டாசியம் இருக்கிறதுனால நல்ல தூக்கம் வரும். அயன் அதில் வந்து ஜாஸ்தி இருக்குது. வெயிட் லாஸ்க்கு நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு தோலை உரித்து சாப்பிட்லாம் பாதாம். இந்த லட்டுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன் பார்த்தீங்கன்னா பாதாம்லேயும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பேரிச்சம்பழம், காஞ்ச திராட்சை, இது மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா அயன் வந்து நிறைய இருக்குது. வால்நட் வந்து எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்டிஎல் பேட் கொலஸ்ட்ரால் வந்து கம்மி பண்ணும். அதே மாதிரி பாதாமும் உங்களுக்கு வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணும். அதே மாதிரி பூசணிக்காய் விதை வந்து நல்ல தூக்கம் கொடுக்கும் உங்களுக்கு. வெயிட் லாஸ்க்கு நீங்கள் வந்து இந்த பூசணிக்காய் விதையும் வெள்ளரிக்காய் விதையும் தாராளமாக எடுக்கலாம். இதுலேருந்து நம்ம டெய்லி ஒரு லட்டு சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான எல்லா எனர்ஜியும் இதிலே கிடச்சிரும். இரும்பு சத்தும் சரி, உங்களுக்கு பொட்டாசியம் மெக்னீஷியம் இருக்குது. ஹீமோக்ளோபின் லெவலும் இன்க்ரீஸ் பண்ணும். வெயிட் லாஸ்க்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் விதையும் வெள்ளரிக்காய் விதையும் நிறைய ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.